ஐயப்பன் வரலாறு இந்து மதத்தின் ஆன்மீக மற்றும் புராண பாரம்பரியங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஐயப்பன் முதன்மையாக கேரளாவில் சபரிமலை கோவிலில் வழிபடப்படும் ஒரு போற்றப்பட்ட தெய்வமாக இருக்கிறார். அவரது கதை ஒற்றுமை, பக்தி மற்றும் சுயகட்டுப்பாட்டை எடுத்துக் கூறுகிறது. ஐயப்பன் சிவபெருமான் மற்றும் மோகினி, விஷ்ணுவின் பெண்மை அவதாரம் ஆகியோரின் மகனாக கருதப்படுகிறார். இந்து புராணங்களின்படி ஐயப்பன் குழந்தையாக இருந்தபோது கேரளாவின் பாண்டலம் அரசராக இருந்த ராஜசேகரர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டார். குழந்தைகள் இல்லாத அந்த மன்னன் பம்பா நதிக்கரையில் தங்கமணி கட்டியிருந்த ஒரு குழந்தையை கண்டுபிடித்தார். மணிகண்டன் தற்காப்பு கலைகள், வில்வித்தை மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு நல்லொழுக்கமுள்ள மற்றும் மிகவும் திறமையான இளவரசனாக வளர்ந்தார். மகிஷியின் சாபம். மகிஷி என்ற அரக்கி எருமை தலையுடைய அரக்கியாக வாழும்படி சபித்து உலகையே பயமுறுத்தினாள். அவள் சிவன் மற்றும் விஷ்ணுவின்